அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 விதமான பதிவுகள் பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்துட்டாரு. மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழப்போகுது. அது என்ன ஏது அப்படின்றதும், அமித்ஷா வரும்போது பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் தேதியோட வரப்போறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பத்தி பேசுவோம். நேத்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்ல டி.கே. சிவகுமார் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை பார்த்து, "உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு" சொன்ன ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து வந்து வெடிக்க போகுது. இன்னைக்கு தென் மாநிலங்களுடைய மாநாடு நடக்குது. அதனால நம்ம அதை பத்தி பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சினிமாவிலிருந்து ஓய்வு பெறுகிறார் திரிஷா அவர்கள். எப்படி பாருங்க, எல்லாம் கோர்வையா வருது. இதெல்லாம் நம்ம விரிவா பேச போறோம். பாஜகவிலிருந்து சரத்குமார் அவர்கள் விலகி மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறதுக்காக ஒரு யோசனை, ஏன்னா அடுத்து கட்சி மாறுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறாப்புல. வானதி சீனிவாசன் மற்றும் நாட்டாமை மீண்டும் டிவிகே விழா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது. இதெல்லாம் நம்ம விரிவாக பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு லைக்கை பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு திடீரென்று திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. எதுக்காக வீடியோ அப்படின்னா, நேற்று மத்தியானம் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. அவருடைய எழுச்சி மாநாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து அங்கே அறிவித்த கூட்டணி வார்த்தையையும் வந்து பேசுறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்மளாம் நினைக்கும் போது, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் சும்மா அரசியல் பேசுறதுக்கு தான் வந்தோம். அந்த தமிழ்நாட்டில் இது எல்லையில் சுட்ட கொலை இவங்களெல்லாம் விசாரிக்கணும், இது மாதிரி தப்புலாம் நடக்கக்கூடாதுன்றத சொல்கிறதுக்காக வந்தோம்னு சொல்லி பேச்சை மழுப்பிட்டாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 3 நிமிடம் நான் ஏன் பேசினேன், இவ்வளோ பெரிய மாநாடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஏன் அவ்வளோ சீக்கிரமாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணமும் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. பெண்கள், முதியவர்கள், சிறியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுடைய உயிர் பயத்துக்காக தான் நான் சீக்கிரமாக பேசி முடித்தேன். இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான கூட்டம் வந்து அப்படின்றது எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. இளைஞர்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக முண்டி வரும்போது எனக்கு பல நினைவுகள்லாம் வருது. கரூர் சம்பவம்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதனால தான் நான் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு போனேன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாரு. உண்மையிலே முந்தா நேத்து சிறுத்தைகள் பண்ணின ஒரு செயல் அப்படின்றது எல்லை இல்லாமல் தான் போச்சு. திருமாவளவன் அவர்களே வந்து மூச்சு திணறலுக்கு உள்ளாகி மிகப்பெரிய அளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இதுதான் வந்து திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் சொன்ன விஷயம். இருந்தாலும் பாருங்க, தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்த கையோட தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேலையை காட்டியிருக்காருன்னா, பிரஸ் மீட் முடிச்ச உடனே சொல்றாரு, நம்ம ஆளும் கட்சி கூட இருப்பதால் நம்மளும் ஆளும் கட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த தெம்பு திராணி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது திருமாவளவனுக்கு ஏன் இல்லை அப்படின்றத நம்ம கேட்கணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் என்னதான் ஓட்டு பிரசண்டை கையில் வச்சிருந்தாலும் 10 சீட்டு கூட ஸ்டாலின் அவர்கள்ட்ட அழுத்தி கேட்க முடியாமல் வெறும் 8 சீட்டில் நின்று அதையும் 2 சீட்டு ஜெயிச்சு இன்னைக்கு கூட்டணிக்காக ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த திருமாவளவன் அவர்கள் இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறார் அப்படின்னா, இதை ஏன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அவரால் பேச முடியல? அவரை தடுத்தது எது? அடிமைத்தனமா, வேற எந்த தனமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம கேட்கணும். அதனால திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு நம்ம பேசுறதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று, ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க. அந்த பழமொழி சொன்னால் தப்பாக போயிடும். இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த பழமொழி நல்லா இருக்குன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டா? இல்லைன்னா நம்ம சொன்னோம்னா சிறுத்தைகளுக்கு கோவம் வந்துடும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி காவல்துறை சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா, நேற்று விசிகா மாநாட்டில் ஒரு பையனை வந்து காவல்துறை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது காவல்துறை மேலே தப்பு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வீடியோ இதெல்லாம் விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது சாலை மறியல், பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்தனால தான் அந்த பையனை அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிற விஷயம் வருது. இருந்தாலும் கூட அந்த ஒரு மாதிரி கழுத்துலலாம் வந்து இப்படி பிடிச்சது அப்படின்றது தப்பு. இது வந்து உயிர் பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு புழு சட்ட மாறன்லாம் வேற பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரிதானா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக காவல்துறை இன்னைக்கு பூசாரி நேற்று வந்து மதுரையில் ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மேலே அவங்களுடைய மனைவி வந்து இன்னைக்கு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விசாரணை போகுது. இன்னைக்கு நீதிபதி அவர்களுடைய முன்னிலையில் அவருடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. விசாரணை என்ன மாதிரியான வரப்போகுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இந்த காவல்துறையோடைய உயர் அதிகாரியாக இருக்கிற மகேஸ்வர் அகர்வால் அவர்கள் இதுக்கு என்ன கடிவாளம் போட போறாரு? இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் போதைப் பொருள் அப்படின்றது அதிக புழக்கத்தில் இருக்கு. இந்த அதிக புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இன்னைக்கு எவ்வளவோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எடுத்துட்டு வராரு. தனிப்படை வந்து வெளிப்படையாகவும் அமைச்சிருக்காங்க. உளவுத்துறை மூலியமும் தனிப்படை அமைச்சு போதைப் பொருள் எங்கேருந்து சப்ளை ஆகுது, எங்கேருந்து வருது, எப்படி கிடைக்குது, கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி போகுது, சிறு சிறு மாணவர்களுக்கு கடைகளில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இன்னைக்கு களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அவருடைய மூளையில் செயல்படுற சில விஷயங்களை வந்து இன்னைக்கு காவல்துறை கையில் எடுக்கிறாங்க. மீண்டும் அவர் வந்து உள்ள வராரா அப்படின்றத தாண்டி அவருடைய மூளை மட்டும் உள்ள வருது. எந்த மாதிரியா வந்து, ஏன்னா அவரெல்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரியான வேலை பார்த்தவர் அப்படின்றனால அவருடைய மூளையை பயன்படுத்துறதுக்காக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரைட்டா?
அதே போல் மகேஸ்வர் அகர்வால் அவர்கள் இந்த காவல்துறையுடைய அந்த ஒரு தலைக்கணத்தை இறக்கி வைப்பாரா அப்படின்றது மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க குற்றவாளியை நம்ம ஆக்கிடுவோம் அப்படின்ற ஒரு போக்கு அப்படின்றது இன்றைக்கி மாறுமா அப்படின்றது மக்கள் எதிர்பார்க்குறாங்க. காவல்துறை அப்படின்னா மக்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சில பொதுமக்கள் பயப்படுறத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியிலும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மாதிரி தொடரணுமா அப்படின்ற கேள்வி அப்படின்றத மறக்காமல் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுடைய அனுபவம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ ரைட்டு, இப்போ 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா பாஜகவில் நம்ம நாட்டாமைக்கு பயங்கர மரியாதை குறைவான செயல்கள்லாம் ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு அரசல் பரசலாக வந்திருக்கு. அவருடைய பிறந்தநாள் விழாலாம் கூட இப்போ தான் முடிஞ்சிருக்கும். இந்த பச்சை குத்துங்க குடும்பத்தோட நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்திருப்பாப்புல. இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்காராம். கிட்டத்தட்ட 2 வருடமாக பாஜகவில் அவருக்கு மரியாதையும் இல்லை, பதவியும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்ட உடனே ரைட், இப்போ அக்கா சீனிவாசன் அவர்களே மகளிர் அணியிலேருந்து தூக்கிட்டாங்க. நாட்டாமை அவர்களும் இப்போ ஆல்ரெடி வெளியில் வர்ற மாதிரி தான். இன்னும் நீக்கம் மட்டும் தான் பண்ணலை, பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து யோசித்து எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே நுழைஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அரசியல்னால் எது வேணாலும் நடக்கும். மனது குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. நாட்டாமையோட மனசு எப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட்டு, இப்போ அக்கா திரிஷா அவர்களுக்கு வருவோம். முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா முரசொலியில் கேவலமான ஒரு கண்டென்ட்டை போட்டு அவங்க பத்திரிக்கை விற்கணுன்றதுக்காகவா இல்லை என்ன ஏது மக்கள் தப்பான விஷயத்த கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கி பேப்பர் கொண்டு சின்ன பசங்க கூட படிக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம போடலாமா அப்படின்றத முதல்ல தெரியணும். இன்றைக்கி சுதந்திர தின விழாவில் நடந்ததுக்கு ஏகப்பட்ட இடத்துல விளக்கம் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த விளக்கமார்களுக்கு புரியுமானும் தெரியல. ரைட்டா, ஒரு விஷயம் நடந்திருக்கு, நடந்த விஷயத்தை எப்படி பேசணும், அதை எதனால் பேசணும் அப்படிலாம் பார்த்தா உதயநிதி அவர்கள் ஏதோ தண்ணி பிரச்சனைலாம் பேசினார். அதெல்லாம் உங்கள் முரசொலி பத்திரிக்கையில் போட்டிங்களா அப்படின்னு இன்றைக்கி மக்கள் கேட்குற மாதிரி இருக்குது. முரசொலி பத்திரிக்கை ஐயா கலைஞர் அவர்கள் எதுக்கு ஆரம்பித்தார்? அரசியல் விஷயம் மக்களுக்கு போய் தெரியணும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி உதயநிதி அவர்கள் சட்டசபையில் அசிங்கப்படுறதெல்லாம் உங்களால் முரசொலியில் போட்டுற முடியுமா? திமுக எதிர்த்து டிவிக்கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஒவ்வொரு இளம் அமைச்சர்களும் இளம் எம்எல்ஏக்களும் இன்றைக்கி திமுகவை கேள்வி கேட்குறாங்க. வெள்ளை அறிக்கை கொடுத்து இவ்வளோ பணத்தை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு துறை ரீதியாக இன்றைக்கி இந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. ஆரம்பித்த திட்டம் கடப்பிலே கிடக்கே, நிதியை மட்டும் எங்கே போய் கொண்டு போனீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இந்த முரசொலி பத்திரிகை. திரிஷா அவர்களுக்கு சல்யூட் வச்சிட்டாரு முதல்வர் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான கண்டென்ட்டை உருவாக்கி பத்திரிகையிலலாம் போட்டிருக்கிறத தாண்டி இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ரைட், அது அந்த கழுதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இன்றைக்கி திரிஷா அவர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய படங்கள்லேருந்து விலகுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. என்னென்னா சினிமாலேருந்து அவங்க கொஞ்சம் விலகுறாங்க அப்படின்னும் போது நமக்கு அப்படியே டக்குன்னு நம்ம மூளை அங்கே போயிரும்ல. அப்போ அரசியல் முறையை அவங்களுடைய என்ட்ரி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடுத்தவங்க ஊத்தன்னு எதையும் சொல்லிட முடியாது. பார்ப்போம், காற்று வாக்கில் வந்த ஒரு செய்தி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நடக்க போகிற தென் மாநில முதலமைச்சர்களுடைய ஒரு மீட்டிங் அப்படின்றதுல இன்றைக்கி டிகே சிவகுமார் அவர்கள் கலந்துக்குவாரா அப்படின்ற ஒரு செய்தி. ஏன்னா மிகப்பெரிய அளவில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு வாக்கு நேற்று சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். அதுக்கு முன்னால் சுட்டு கொலை பண்ணவங்களுடைய எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. அந்த அதிகாரிகள் யார் அப்படின்றத வெளியில் காட்டலை. ஏங்க நீங்கள் பார்த்தவொடனே சுட்டிங்க, ஒரு விசாரணையை வச்சிருக்கலாம்லங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது எதுவுமே தெரியல. மாநில தலைவராக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் மாநில தலைவராக சிபிஎம்மில் இருக்கிற ஐயா சண்முகம் அவர்களும் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி முதல்வர் விஜய் அவர்களை சொல்லிட்டு நீங்கள் காலை தமிழ்நாட்டில் வச்சிருவீங்களான்ற மாதிரி நிறைய பேர் நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டிசன் போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது முதல்வர் விஜய் அவர்களே இந்த காவிரி பிரச்சனைக்காக நீங்கள் வந்தீங்கன்னா கருப்பு கொடி காட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணார்ல, அந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்தே நம்ம வலைதளவாசிகள் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி நடக்க போகிற அந்த தென் மாநில முதலமைச்சர்களுடைய மீட்டிங்கு கோவளத்தில் நடக்குது. அதனால் முதலமைச்சர் இன்றைக்கி சட்டசபைக்கு லேட்டாக தான் வருவார். இதெல்லாம் தாண்டி கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள்லேருந்து வந்தாலும் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டில் கால் எடுத்து வைப்பாரா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு மீட்டிங் முடிவில் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கூட அதிமுகவுடைய அதாவது ராஜினாமா பண்ணவங்களுக்கான கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இடைத்தேர்தல் அறிவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இந்த ஒரு மீட்டிங்கில் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய தமிழ்நாட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று பரந்தூர், இன்னொன்று காவிரியுடைய அந்த மேகதாட்டு அணை பகுதி. இதை அமித்ஷா அவர்கள் எந்த மாதிரி சுமூகமாக முடிச்சு வைக்க போகிறார் அப்படின்றதும் தமிழகத்துக்கு கொடுக்க போகிற நிதியை எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்துடுறேன். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.